ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ரிங் லைட் வாங்கியிருக்கேன். நான் என்ன மாடல் ரிங் லைட் வாங்கியிருக்கேன், அது எப்படிலாம் எனக்கு ஒர்க் ஆகுது, அது எவ்வளோ ரேட், அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ரிங் லைட். இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா DRL 18HC9 அந்த மாடல் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அமேசானில் நான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா DRL 18H மாடல் மட்டும்தான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அந்த மாடலுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500லேருந்து 700 வரைக்கும் டிஃபர் ஆகும். இது வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கொரியர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு அந்த பேக்கேஜ் வந்து ரிசீவ் ஆகிருந்தது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 4200 4199 ஒன்லி. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிவரி சார்ஜ் எனக்கு வந்து சேஃபாக வரும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வேறு நான் பே பண்ணி இந்த ரிங் லைட் நான் வாங்கினேன். பட் வந்து ஃபுல்லாகவே எனக்கு டிசப்பாயிண்டடாக இருந்தது. அதோட கொரியர் பேக் மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இந்த ஒரு பெட்டியில் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுது. இது ஃபுல்லாக ஒடுங்கி இது ஃபுல்லாக இந்த நிலமையில தான் செலக்டட் போடாத நிலமையில தான் எனக்கு வந்து உள்ளே ஓப்பன் பண்ணாலும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு 9 ஃபீட் ஸ்டாண்ட் எனக்கு வந்துருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒடுங்குற நிலையில தான் எனக்கு வந்தது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் தூக்குறேன். இது வந்து நான் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று பண்ணலன்னு சொல்லிட்டு இது நான் பண்ணியிருந்தேன். பட் அன்பாக்சிங் வீடியோ நான் பண்ணுறது லைவாக உங்களுக்கு வந்து இந்த கீழே வந்து நான் அதை மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? அது தனியாக அந்த வீடியோ கிளிப் கூட நான் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து ரொம்ப மோசமாக எனக்கு அது ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிட்டே இருக்கு. நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இந்த ரிங் லைட் நான் வாங்கணும் அந்த அளவுக்கு ஏன்டா வாங்கின அளவுக்கு எனக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. பட் வந்து ரிங் லைட் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. ஆனால் அதில் இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஃபிட் பண்ணுறது லைட்டு ப்ளஸ் கேமராலாம் ஃபிட் பண்ணுறது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு வரல. அது எனக்கு என்னென்ன வந்திருக்குன்னா இந்த ஒரு இதில் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்ன எனக்கு வந்திருந்ததுன்னா இது வந்து சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறது, இந்த லைட்டை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு கேபிள் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு போல்ட், இந்த போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போல்ட் எனக்கு வந்துருந்தது. அது இல்லாமல் இங்கே நம்ம கேமராலாம் ஃபிட் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஃபுல் மவுண்ட்டு இது எப்படி ஃபிட் பண்ணுறது எனக்கு தெரியல. நானும் இந்த போல்ட்டை வச்சு அதே நைட்டு ஃபுல்லாக வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதே தெரில. ஃபுல்லி டிசப்பாயிண்டடாக இருந்தது. நான் ஆர்டர் பண்ண மாடல் ஒன்று, நான் ரிசீவ் பண்ண மாடல் ஒன்று. இத்தனைக்கும் எது காஸ்ட் அதிகமாக அமேசான்லேயே எது காஸ்ட் அதிகமாக இருந்ததோ அந்த ரிங் லைட் நான் வந்து இந்த டிஜிடெக்கோட வந்து நான் வாங்கினேன். டிஜிடெக் வந்து எல்லோரும் சூப்பராக இருக்கிற மாதிரி நிறைய ரிவ்யூ கொடுத்ததுனால தான் நான் வாங்கினேன். பட் நான் ஆர்டர் பண்ணது ஒன்று வந்தது ஒன்று. பட் லைட்டை வந்து நல்லா ஒர்க் ஆகுது. பட் அதுக்கான பார்ட்ஸு நான் ஆர்டர் பண்ண மாடல் அது மாதிரி எதுவும் எனக்கு ரிசீவ் ஆகலை. அதுதான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இப்போ வந்து இதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா 9 ஃபீட் ஸ்டாண்டு. இது இன்னமுமே எனக்கு இந்த வீடு வரைக்குமே மேலே வரைக்கும் போகும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் மேலே போகும். நான் ஒரு நிமிஷம் பார்த்துருக்கேன். இன்னும் இது வந்து ஃபஸ்ட்டு. இது இல்லாத இன்னொரு இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம மேலே கொண்டு போகலாம். மேல் ஃப்ளோரே வந்து பார்த்திங்கன்னா அதை ரிசீவ் ஆகும். பட் அந்தளவுக்கு நம்ம இப்போதைக்கு தேவையில்லாத அப்படிங்கிறதுனால இதை நம்ம கம்மி பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த ரிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து DRL 18H மாடல். நம்ம வந்து 18HC9 மாடல் நம்ம போட்டிருந்தோம். நம்ம ரிசீவ் பண்ணது 18H. C9 வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இந்த இது இருக்குது இல்லைங்களா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, கூல் லைட்லேருந்து வார்ம் லைட் மாற்றுறது, அது மாதிரி 2 இருக்குது. இது வந்து 3 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்படி ஒரு கேபிள் வருங்க. கேபிள் வந்து இந்த ஒரு மவுண்ட், இதோட பிக்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சைடில் போடுறேன். அது மாதிரி ஒரு மவுண்ட் கொடுப்பாங்க. இதில் வந்து 3, நான் பார்த்த வரைக்கும் எல்லா இதுலேயும் 3 கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதில் 1 கூட வரல. எப்படி தான் கேமரா கனெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. இது வந்து 4200 ரூபா கம்மி. அந்த ₹1 ஏதோ எனக்கு கொடுக்குற மாதிரியும் அது கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் லைட்டு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இது வந்து பேட்ரி, இப்போ கரண்ட்டுக்கு இது இல்லை அப்படின்னா நம்ம கேமராவுக்கு யூஸ் பண்ணுற பேட்ரி நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கரண்ட் இல்லாமல் இப்போ கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 கேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் 3 கேமரா இருக்க மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கூட நம்ம கேமரா சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சைடில் கூட நம்ம கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் லைட்டை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் நம்ம திருப்பிக்கலாம், இப்படியும் நம்ம திருப்பிக்கலாம். நமக்கு எந்த எந்த இதில் பொசிஷனில் நமக்கு வேணுமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை திருப்பிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப திரும்பிட்டிங்கன்னா அது மவுண்ட் உடையிற அளவுக்கு கூட நமக்கு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வார்ம் லைட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போக போக நமக்கு கூல் லைட்டாக மாறும். இது உங்களுக்கு தெளிவாக எனக்கு பிரைட்னஸ் எனக்கு தெரியலன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுற ஒரு பட்டன். இப்படி வச்சு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல, நான் இப்படி வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படி இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா கூல் லைட்டில் இப்போ இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வார்ம் லைட்டில் மாற்றிருக்கோம். வார்ம் லைட்டில் இருக்கும்போது நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறோம் அல்லது ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த வார்ம் லைட்டில் வச்சு நம்ம பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, ரீல்ஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது நம்ம இந்த இதில் வச்சுக்கலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கூல் லைட்டில் கூட நமக்கு எந்த அளவுக்கு பவர் தேவைப்படுதோ அதளவுக்கு மற்ற இதுலேயே நம்ம பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கிறது, இது வந்து இருக்கிறதுலே ஹையாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு எப்படி வீடியோக்கு தெரியுது அப்படின்னு தெரியுங்களா? இப்போ நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த லைட்டில் இருந்து தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இந்த லைட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் நமக்கு நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நமக்கு தெரியும். பட் இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரிசீவ் ஆகும். இதுலேயே இந்த லைட்டில் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூல் லைட்டில் இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் லைட் கூட நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இது நல்லா இருக்கா? எனக்கு தெரியல, நான் ஷூட் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக கூல் லைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வார்ம் லைட். இதோட பவர் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து கம்மி, இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட். இதுலேயே நம்ம ஹையில் வச்சுக்கோ நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து கூல் லைட்டில் இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து கூல் லைட்டுக்கு மாற்ற போகிறோம் வார்ம் லைட்லேருந்து. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வார்ம் லைட்டுக்கு மாற்றுறது. இதுவே நம்ம பவர் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதுதான் வார்ம் லைட்டில் இருக்குது. இது வந்து அப்படியே நம்ம கூல் லைட்டுக்கு மாறினா நமக்கு இவ்வளோ தான் லைட்டிங் காட்டுது. இந்த லைட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் அதில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ப்ளஸ் இது எனக்கு ரிசீவ் ஆனப்போ இது ஃபுல்லாகவே ஏதோ ஒரு குப்பத்தொட்டிலேருந்து எடுத்து கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு. நான் ஒரு கிளாத் ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்தளவு டஸ்ட் இருந்தது. இந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு அடியில் வந்து அது காணும். இப்படி நான் அந்த பாக்ஸ் எடுக்கிறேன்னா அதில் இருக்கிற பேக் உள்ளே போயிடுது. பேக் குவாலிட்டி பேக் காட்ட மாட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட்டோட வந்திருக்க ஒரு பேக் வந்து சீரியஸ்லி பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக் வந்து நல்லா இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வச்சுக்கிற மாதிரியும் இதில் தான் அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இந்த கரண்ட் கேபிள் மட்டும் இருக்குது. மற்றபடி அந்த மவுண்ட் எதுவுமே எனக்கு ரிசீவ் ஆகலை. அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஒர்க் ஆகலைங்க, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. இதுலேயும் இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்ஸ் நான் இதை ஃபுல்லாக திருக்கி முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து தான் அது ஒர்க்கே ஆகும். ஃபுல்லாகவே நான் திரும்பிட்டேன், அதுக்கு தான் ஒர்க் ஆகுது. அது எந்த டைமுக்கு ஆகுதோ அந்த டைமுக்கு தான் ஆகும். அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் கூட இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரிங் லைட் வாங்குங்க, நல்லா தான் இருக்குது. பட் வந்து நேரில் போயிட்டு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா போனால் கூட பரவாயில்ல. நீங்கள் நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அதை வாங்குறது வேறு. பட் நீங்கள் இதில் வாங்குங்க, நல்லா வந்ததுன்னா ஓகே. பட் இது மாதிரி இது வந்து நிறையா, ஏன்னா நம்ம இந்த செல்லர் தான் தப்பு சொல்ல முடியும், அமேசான் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச அமேசான் தான். நம்ம வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம அதை தான் வாங்குகிறோம். அதில் அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் நான் வந்து கஸ்டமர் கேருக்கு எனக்கு ரிசீவ் ஆனோடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவங்க வந்து ஒன்று ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் ரீஃபண்ட் கொடுத்துருங்க, நான் ஃபுல்லாக இது வந்து ரிட்டர்ன் பண்ணிட சொல்லிட்டு ரிட்டர்ன் போட்டாச்சு. ஆக்சுவலி இது வந்து நாளைக்கு வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி எனக்கு வர வேண்டாம், நேரில் தான் போய் வாங்க போகிறேன். லைட் எனக்கு ஓகே, இந்த பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வாங்குங்க. அதே மாதிரி மாடல் நீங்கள் என்ன மாடல் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இது வந்து C9 மாடல், 18H C9 மாடல். இதுலேயே C9 அது மாதிரி நீங்கள் போகாமல்
ஆர்டி மாடல் போங்க. ஆர்டி மாடலுக்கு இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, பின்னாடி இந்த பேட்டரி செட்டிங் மட்டும் உங்களுக்கு வராது. மற்றபடி இதில் இருக்கிற மாதிரியுமே தான் உங்களுக்கு ஆர்டி மாடலில் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் இல்லாத டைமில் அந்த பேட்டரி செட் பண்ணி நீங்கள் பண்ண முடியாது. அது இல்லாத உங்களுக்கு அதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு ரிமோட் கொடுத்துருவாங்க. நான் ஒவ்வொரு டைம் இதை இந்த கலர் டோன்லாம் பார்த்தோம்னா நான் கிட்ட வந்து இதை வந்து திருகிட்டு இருக்கணும். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு ரிமோட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பவர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், வார்ம் லைட்லேருந்து கூல் லைட் மாற்றிக்கலாம், கூல் லைட்லேருந்து வார்ம் லைட் மாற்றிக்கலாம். அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் அதில் பேட்டரி மட்டும்தான் இல்லை. இன்னொன்று என்னென்னா, பேட்டரி நீங்கள் கேமராவோட பேட்டரி வாங்கணும்னா ஒரு பேட்டரியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். நீங்கள் 2 பேட்டரி வாங்கினீங்கன்னா கூட அதில் 1200 ரூபா நீங்கள் வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 4200 ரூபா ப்ளஸ் இன்னொரு 1500 ரூபா போட்டால் கிட்டத்தட்ட 5600 ரூபா கிட்ட வருது. அதில் இதுலேயே டிஜிடெக்கோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுற லைட்டு வெறும் 1200லேயே கிடைக்குது, 700லேருந்தே கிடைக்குது. அது மாதிரி ஒன்று வாங்கிட்டு நீங்கள் வந்து இதில் ஆர்டி மாடல் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. கிட்டத்தட்ட 1000 ரூபா மாடலில் நீங்கள் இந்த காஸ்ட் நீங்கள் கொடுத்த காஸ்ட்டுக்கு இதில் ஒரு 500 கம்மியாகும். அது இல்லாமல் அதை நீங்கள் வாங்கினீங்கனாலும் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4400 இதே ரேஞ்ச். இந்த லைட் வாங்குற ரேட் தான் மேக்ஸிமம் நமக்கு வரும். பெனிஃபிட்டாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை நான் கொடுத்த மாடலுக்கான ஒரு ப்ராடக்ட் கூட எனக்கு ரிசீவ் ஆகலை. பட் ரிட்டன் நான் போட்டேன், எனக்கு ஃபண்டு வந்துடும். இருந்தாலும் இவ்வளோ நான் ஃபேஸ் பண்ணேன். நீங்கள் லைட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு ஒரு 2-3 டைம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, பிரைட்னஸ்லாம் செமையாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. டிஜிட்டல் நீங்கள் நம்பலாம். பட் வந்து செல்லர்கிட்ட இருந்து கரெக்டான ப்ராடக்ட் உங்களுக்கு வருதா, அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுற அந்த பார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக வருதான்னு மட்டும் 1க்கு 2 டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாமா வேண்டாவா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே கைஸ், நமக்கு ரிசீவ் ஆன ரிங் லைட் எப்படி இருந்தது, எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு எந்த நிலைமையில் ரிசீவ் ஆகிடுது, அது மாதிரி எல்லா தகவல்களையும் பார்த்தோம். இன்னும் இந்த ரிங் லைட் பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்க்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த கமெண்ட்க்கு கீழே எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அபீஸ் நேச்சர் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட எல்லா வீடியோஸும் வரணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, அபீஸ் நேச்சர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.